தேர்வர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 12th நடந்த பிஜிடிஆர்பியுடைய தமிழ் ஆன்சர் கீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதில் 4th கொஸ்டின் பாருங்களேன். கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாக இருக்கக்கூடிய மலரை தேர்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் மாதிரி இருக்காது. சும்மா புக்கில் லெசனுக்கு பின்னாடியே ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோ பேர் அதை நோட் பண்ணி படிச்சிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிலபஸில் இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் குரூப் 4 நடந்த ஒரு சிலபஸ் இருந்தது இல்லையா, அதில் படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இது பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஆனால் உங்களுக்கு இயல் 2 இருக்கு இல்லையா, அதில் பின்னாடி 46வது பேஜில் தான் கொடுத்துருக்காங்க. இது டாபிக் மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மைனூட்டாக பார்த்துருந்தீங்கன்னா தான் இது தெரிஞ்சிருக்கும். பூக்களை பற்றிய அரிய செய்திகள் யார் சொல்லியிருக்காங்கன்னா கோவை இளஞ்சேரன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாக இருக்கக்கூடிய மலர் என்னென்ன மலர்? ஆலமலர் மற்றும் பலாமலர். ஓகேங்களா? நான் சும்மா ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். பூ இருக்குமா, ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாதான். காண்பதற்கு அரியனவாக இருக்கக்கூடிய மலர் என்ன மலர்? ஆலமலரும் பலாமலரும். யோசிச்சு பார்த்தா எனக்கு நான் அந்த மாதிரி ஆலமரத்தில் பூவோ இல்லை பலாமரத்தில் பூவோ பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாக இருக்கக்கூடிய மலர் என்னது? பலாமலர். மற்றது எல்லாமே நெருஞ்சி மலர், பூலை மலர், கள்ளி மலர், இது எல்லாத்துக்குமே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே இதில் தான் அடுத்தடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் என்னது? பலாமலர். இதுவே ஆலமலர் கொடுத்துருந்தாங்கன்னா அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மலர் இருக்கும், பேரும் இருக்கும், ஆனால் இதுதான் அது அப்படின்னு உறுதியாக நம்மளுக்கு தெரியாதான். மலர் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியுமா, பேரும் இருக்குமா, அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியாதான். என்னென்ன மலர்? சுள்ளி மலர், அதுக்கப்புறம் பாங்கர் மலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அகை விதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளே பொதிந்திருக்குமா. ஓகேங்களா? வெளியே தெரியாதா, ஆனால் உள்ளேயே பூக்கு உள்ளேயே அந்த இதழ்கள்லாம் இருக்குமா. அத்தி, ஆலம், கொளஞ்சி, பலா. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, 4th பாயிண்ட், பயன்பாடு. நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமல் நம்ம யூஸே பண்ணாத பூக்கள். ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். முருங்கைப்பூ நம்ம யூஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில். அடுத்தது இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும். பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுமா. ஓகேங்களா? குடிநீரில் மனத்தை ஏற்றுவதற்கான ஒரு பூ என்னன்னு பார்த்தோம்னா பாதிரி பூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த இடத்துல தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.